தமிழக அரசியல்ல இதுவரைக்கும் இல்லாத பரபரப்பான சூழல் உருவாகியிருக்கு. சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலுமே, முழுமையான பெரும்பான்மை இல்லாததால ஆட்சி அமைப்பதில சிக்கல் நீடித்துக் கொண்டுமே இருந்தது. இந்த சூழல்ல ஆளுநர் மாளிகையில இருந்து தொடங்கிய அரசியல் நகர்வுகள் அனைத்துமே டெல்லியோடைய அரசியல் சதுரங்கமாகவே பார்க்கப்படுதா. தவிக தலைவர் விஜயவர்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவு கடிதங்களுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரி சென்றபோது 118 உறுப்பினர்கள் தெளிவான ஆதரவு இருந்தால் மட்டுமே அழைப்பு அப்படின்னு ஆளுநர் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரா. இதனால தமிழக அரசியல்ல புதிய விவாதம் உருவாச்சு. தனிப்பெரும் கட்சிக்கு முதல்ல வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்ற அரசியல் மரபை மீறி ஆளுநர் செயல்படுகிறார் அப்படின்ற கேள்வியை எதிர்கட்சிகளை எழுப்பினாங்க. இதுவரை விஜயவர்களை கடுமையாக விமர்சித்த பல கட்சிகளே இப்போது ஆளுநருடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக குரல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழக மக்களுடைய தீர்ப்பு மதிக்க வேண்டும், டெல்லியுடைய அரசியல் தலையீடு ஏற்க முடியாது அப்படின்னு பல தரப்புல இருந்தும் கருத்துக்கள் வெளிவர ஆரம்பிச்சது. குறிப்பாக மொழி, மாநில உரிமை, ஆளுநர் அதிகாரம் போன்ற விஷயங்கள்ல எப்போதுமே மத்திய அரசுக்கு எதிராக இருந்த கட்சிகள் தற்போது விஜயவர்களுக்கு மறைமுகமாக ஆதரவை அளிச்சிட்டு இருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது ஆளுநரிடமிருந்து நேரடியாக அழைப்பு வந்திருக்கு. தற்போது சந்திப்பு நடைபெற்று முடிந்து விட்டதாகவும், நாளை தளபதி விஜயவர்கள் முதல்வராக பதவியேற்க உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில அந்த பதவியேற்பு விழா நாளை நேரு விளையாட்டு அரங்கில மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதா. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது முடிந்துவிட்டதாக சொல்லப்படுது. நாளை இந்த பதவியேற்பு விழாவில் கட்சி தொண்டர்கள், எம்எல்ஏக்கள், தவிகவை சேர்ந்த முக்கியமான பிரமுகர்கள் அப்படின்றது மட்டுமல்லாமல் ஒரு சில சினிமா பிரபலங்கள், தளபதி விஜய் அவர்களுடைய குடும்பத்தாருமே கலந்து கொள்ள இருக்காங்களா. இதுல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல விஜய் அவர்களிடமிருந்து விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ண சங்கீதா விஜய் அவர்களுமே அவங்களுடைய மகளுடன் இந்த விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாக இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.